வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கந்த புராணம். அதில் அடுத்தது 75வது தலைப்பு நாரதர் பெற்ற சாபம். இதுக்கு முன்னாடி 74 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதல்லேருந்து பாருங்கள், மற்ற பதிவுகளையும் பாருங்கள். நாரதர் பெற்ற சாபம். பிரம்மனுடைய பாதத்தில் இருந்து ஓர் அழகிய பெண் தோன்றினாள். வேதவல்லி என அழைக்கப்பட்ட அவள் மிக்க அழகோடும் நற்குணங்களோடும் விளங்கினாள். தக்ஷன் அவளை மணந்து கொண்டான். அவர்களுக்கு 1000 புதல்வர்கள் பிறந்தனர். உரிய வயதில் அவர்களுக்கு உபநயனம் செய்து வைத்தான் தக்ஷன். ஒரு நாள் தக்ஷன் புதல்வர்களை அழைத்து, மைந்தர்களே, நீங்கள் மானசரோவருக்கு சென்று சிவபெருமானை குறித்து தவம் செய்து சகல ஜீவராசிகளையும் படைக்கும் சக்தி பெற்று வாருங்கள் என்று கூறினான். அவர்கள் தந்தையை வணங்கி ஆசி பெற்று தவம் செய்ய புறப்பட்டார்கள். மானசரோவரை அடைந்து இறைவனை குறித்து தவம் இருக்கலானார்கள். இவ்விஷயம் நாரத முனிவருக்கு எட்டியது. தக்ஷனுடைய எண்ணம் நிறைவேறுமானால் உலகத்துக்குத்தான் துன்பம் நேரிடும் என்பதை அறிந்து அந்த எண்ணம் நிறைவேறாது தடுக்க தீர்மானித்தார் அவர். மானசரோவரில் தவம் செய்து கொண்டிருக்கும் அவன் புதல்வர்களை தேடிச் சென்றார். மகரிஷி ஒருவர் தங்கள் இருப்பிடம் நோக்கி வருவதைக் கண்டு தக்ஷனுடைய புதல்வர்கள் அவரை வரவேற்று உபசரித்தார்கள். சுவாமி, தாங்கள் யார்? எங்களால் அறிய முடியவில்லை. நாங்கள் தியானித்து வரும் எம்பெருமான் தான் வந்திருக்கிறாரோ என்ற சந்தேகம் எழுகின்றது என்று கேட்டார்கள். என்னை நாரதன் என்பார்கள். பிரம்மபுத்திரன் நான். நீங்கள் தக்ஷ பிரஜாபதியின் புதல்வர்கள் என்பதை நான் அறிவேன். எதற்காக இங்கே வந்து தவத்தில் ஈடுபட்டுள்ளீர்கள்? யாரை குறித்து இத்தவத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்களை கேட்டார் நாரதர். சுவாமி, ஆதி அந்தமற்ற முழுமுதற் கடவுளான சிவபெருமானை குறித்து நாங்கள் தவம் செய்து வருகிறோம். சகல ஜீவராசிகளையும் படைக்கும் சக்தியை பெற்று வருமாறு எங்கள் தந்தையார் அனுப்பியுள்ளார் என்று அவர்கள் தெரிவித்தனர். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாரதர் மெல்ல சிரித்தார். குழந்தைகளே, உங்கள் எண்ணத்தை நான் குறை கூறுவதாக நினைக்கக்கூடாது. ஆயினும் உங்களுக்கு அது ஏற்றதல்லவே என்பதை நினைக்கும்போது எனக்கு வேதனையாக இருக்கிறது. உங்கள் குலம் என்ன? பிரம்மதேவனே உங்கள் பாட்டனாராக விளங்குகிறார். அவருடைய வழியில் வந்த நீங்கள் படைப்பு தொழிலை விரும்பி தவம் செய்வது ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் தந்தையான தக்ஷன் அவ்வாறு உங்களை அனுப்பியிருக்கிறான். உலகிலே பிறப்பு எடுத்தவர் நிச்சயம் மரணத்தை அடைவர். ஜனன மரணமாகிய இந்த சம்சார சாகரத்திலிருந்து விடுபட்டு அழியாத முக்தியை அடைய வேண்டுமென சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மிகுந்த ஞானத்தை பெற்ற எவருமே அத்தகைய பேரின்பத்தை தான் நாடுவர். நீங்களும் சகல சாஸ்திரங்களை கற்றிருக்கிறீர்கள். அவ்விதம் இருக்க பந்தங்களை தோற்றுவிக்கும் இந்த மார்க்கத்தை எவ்விதம் விரும்பினீர்கள்? ஆதி பரம்பொருளாகிய சிவபெருமானே சகல உயிர்களையும் தோற்றுவிப்பவர். அவர் நான்முகனை படைத்து தம்முடைய பணியை செய்து வருமாறு அருளியிருக்கிறார். படைப்பு தொழிலை அடைந்ததன் காரணமாக நான்முகனே செருக்கடைந்து தம்முடைய தலைகளில் ஒன்றை இழந்திருக்கிறார். இன்னும் எத்தனையோ துன்பங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றன. படைக்கும் சக்தியை நீங்கள் அடைவதால் உங்களுக்கு இன்பம் ஏற்படுவதற்கு பதிலாக துன்பமே உண்டாகும். எவ்விதம் எனில் படைக்கும் சக்தியை பெற்றுவிட்ட நீங்கள் இறைவனை மறந்து உங்களையே ஆதார சக்தியாக எண்ணத் தொடங்குவீர்கள். அதனால் பல தீவினைகள் செய்வீர்கள். ஆகவே நீங்கள் இறைவனை குறித்து தவம் செய்து முக்தியை அடைவதே சிறந்தது என்று எனக்கு தோன்றுகிறது. இவ்வாறு நாரதர் சொன்னபோது தக்ஷனுடைய புத்திரர்கள் சிறிது சஞ்சலம் அடைந்தார்கள். முனிவர் கூறுவதே சீரிய மார்க்கம் என அவர்களுக்கு தோன்றியது. அவர்கள் நாரதனை பணிந்து, சுவாமி, தங்களுடைய வார்த்தைகளால் மனத்தெளிவு பெற்றோம். முக்தி பெறும் ஞான மார்க்கத்தை எங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டினர். நாரதரும் அவர்களுக்கு ஞானத்தை உபதேசித்து விட்டு சென்றார். அவர்கள் ஆசைகளை ஒதுக்கி உலக பந்தங்களிலிருந்து தங்களை விடுவித்து கொண்டு ஈசனை குறித்து தவம் செய்து முடிவில் முக்தியை அடைந்தார்கள். தவம் செய்ய சென்ற புதல்வர்கள் பல காலம் ஆகியும் திரும்பி வராதது கண்டு தக்ஷனுக்கு சந்தேகம் உண்டாயிற்று. ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்தான். நாரதருடைய செய்கைக்காக அவர் மீது கோபம் கொண்டு மனம் குமுறினான். மறுபடியும் 1000 புதல்வர்களை பெற்று அவர்களுக்கு சகல சாஸ்திரங்களையும் போதித்து படைக்கும் சக்தி பெற்று வர தவம் செய்ய அனுப்பி வைத்தான். இம்முறையும் நாரதர் அவன் பிள்ளைகளிடம் வந்து பலவித உபதேசங்களால் அவர்களுடைய மனத்தை மாற்றி முன்போலவே ஞான மார்க்கத்தில் பிரவேசிக்க செய்தார். மகரிஷியிடம் ஞானோபதேசம் பெற்ற அவர்கள் இறைவனை குறித்து தவம் செய்து அழியா பதத்தை அடைந்தார்கள்.
இரண்டாம் முறையாக தவம் செய்ய அனுப்பப்பட்ட புதல்வர்களும் திரும்பாதது கண்டு தக்ஷன் கவலைப்பட்டான். ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிய முற்பட்ட போது இம்முறையும் நாரதர் அவர்கள் மனத்தை மாற்றி முக்தியடைய செய்துவிட்டதை அறிந்தான். அவனுடைய கோபம் நாரதர் மீது திரும்பியது. இறைவனை குறித்து தவம் செய்து படைக்கும் சக்தி பெற்று வரச் சென்ற 2000 புதல்வர்களையும் மனத்தை மாற்றி அழியா பதத்தை அடையச் செய்து புத்திரர்களே இல்லாது செய்த நாரதர் இனி ஓரிடத்தில் நிலைத்து இருக்காது, உலகெங்கும் திரிந்து கொண்டிருக்கட்டும் என சபித்தான். தக்ஷன் கொடுத்த சாபம் நாரதனை அந்த க்ஷணமே பற்றியது. அவர் திரிலோக சஞ்சாரியானார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பதிவு 76வது சந்திரனிடம் கொண்ட கோபம், அதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.